பெண்களுக்கு லேட் மேரேஜ். சில பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்கள் பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், செட் ஆகவே மாட்டேதுங்க, என்னென்னே புரிய மாட்டேது, பெண்களுக்கு ஏன் லேட் மேரேஜ் ஆகுது, ஏன் லேட் ஆகுது அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸு கேட்குறாங்க. லேட்டே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொண்ணோட லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடாது. இப்போ தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு 7 கூட யாருங்க? புதன். 8க்கு போகக்கூடாது. அப்போ 8க்கு போயிட்டால் அந்த பொண்ணுக்கு வந்து தாரதோஷங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரி, 11 கூடயும் சுக்கிரன், அந்த 11 கூடயும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல வந்து மிதுனத்தில் உட்காந்தாலும் இருதார அமைப்பு அப்படிங்கன்னு சொல்லலாம். அப்போ அதே நேரத்துக்கு வந்து பாருங்கள், 6 கூடயவன் குரு, அதாவது 6 கூடயும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்காந்தாலும் அந்த பொண்ணுக்கு லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஏன் நான் இவ்வளோ விளக்க சொல்கிறேன்னா, பொதுவான கருத்து, பேரண்ட்ஸ் எல்லாம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க, வரன் செட் ஆகவே மாட்டேது அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வரன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும், அப்போ அதே நேரத்துக்கு வந்து தனுசு லக்கணத்துக்கு 11 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதே தனுசு லக்கணத்துக்கு 6 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல மிதுனத்தில் போய் உட்காரக்கூடாது. இப்போ இதுதான் அப்படின்னா இருதார அமைப்பு, தாரதோஷம், தோஷம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த லேட் மேரேஜ் வருதுன்னா அதுக்கு என்ன உண்டானோம்? 7 கூட யார்? புதன். புதனை வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகும். ஏன்னா அதே நேரத்துக்கு வந்து இந்த 11 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6 கூடையவன், தனுசு லக்கணத்துக்கு 6 கூடையவன், ரிஷப லக்கணம், ரிஷப ராசி அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல மிதுனத்தில் உட்காந்துருக்கார். அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் வழிபாடு வைங்க. ரங்கநாதருக்கு வந்து துளசி மாலை வாங்கி கொடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ, சிவப்பு அதாவது தாமரை வாங்கி வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்கள் பொண்ணுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். சரி, அதே நேரத்துக்கு உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பொண்ணோட லக்கணத்துக்கு செவ்வாய்னா மங்களகாரகன். என்னங்க? செவ்வாய் மங்களகாரகன். சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருந்தால் அதாவது எப்படின்னா கல்யாணத்தை வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துருவார். மங்களகாரகன். இப்போ செவ்வாய்ங்கிறவர் உங்கள் பொண்ணுக்கு செவ்வாய், ஒரு பெண் மகளுக்கு வந்து செவ்வாய் தான் கலத்தரம், ஒரு ஆண்மானுக்கு வந்து சுக்கிரன் தான் கலத்தரம். அப்போ உங்கள் பொண்ணுக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் பொண்ணோட சாதகத்தில் சுக்கிரனை வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி நல்ல நிலைமையில் இருந்தார்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து ஈஸியாக கல்யாணம் நடக்கும். அப்போ 7 கூடையும் 8க்கு போகக்கூடாது, புதன் கடகத்துக்கு போகக்கூடாது. அதே நேரத்துக்கு 6 கூடையவன் ரிஷப லக்கண அதிபதி சுக்கிரன் 6 கூடையவன் தனுசுக்கு 7ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையவன் புதன் மிதுன ராசியில் அதிபதி புதன் 8க்கு கடகத்துக்கு போகக்கூடாது. அதே தனுசுக்கு 11 கூடையவன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. இப்படி இருந்தாலே லேட் மேரேஜ். சரி, அப்போ உங்கள் பொண்ணுக்கு செவ்வாய், உங்கள் பொண்ணோட சாதத்தில் செவ்வாய் வந்து கலத்திரகாரகன். என்னங்க? மங்களகாரகன். அந்த மங்களகாரகன் வந்து 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. சரி, அப்போ உங்கள் பொண்ணோட சாதகத்தில் லக்கணத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அப்போ அந்த செவ்வாய் 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. என்னங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்களகாரகன். என்னங்க? அந்த செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அந்த பொண்ணோட சாதத்தில் கல்யாணம் திருமணம் டக்குன்னு கை கூடி வரும். அதே நேரத்துக்கு வந்து அந்த லக்கணத்துக்கு, அந்த பொண்ணுடைய லக்கணத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்காரோ அந்த செவ்வாய், அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் எந்த வீட்டில் போய் அமைந்திருக்காரோ அந்த வீட்டு அதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாதுங்க. இதாங்க ஒரு பொண்ணு சாதத்தில் லேட்டான மேரேஜ் ஒரு பொண்ணுக்கு. அதே ஆணுக்கு பாருங்கள், ஆணுக்கு சுக்கிரன் கலத்திரகாரகன். அப்போ அதை பார்க்கணும். அப்போ ஒரு பொண்ணுக்கு ஏன் லேட் மேரேஜ் ஆகுது, அதுக்கு செவ்வாய் எப்படி இருக்கார், ஆட்சி உச்சம் நல்ல நிலைமை இருந்தால் டக்குன்னு கூடி வரும். இவ்வளோ லேட் ஆகாது வரன்னு பார்க்குறதில்ல. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. பொருத்தம் பார்க்கப்படும். பொருத்தம் பார்த்து எந்த திசையில் பையன் அமைவார், எப்படி வாழ்க்கை எப்படி போகுங்கிறது தெளிவாக சொல்லலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.